எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில புதுச்சேரி அரசியல்ல அடிக்கடி பேசக்கூடிய ஒரு பெயர். அரசியல்ல தனக்கான பாதையை தானே அமைச்சுக்கிட்டு அவருக்கான வழியில சிறப்பா பயணிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் வேற யாரும் கிடையாது, புதுச்சேரியின் அமைச்சரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு மாண்புமிகு ஏ ஜான்குமார் ஐயா அவர்களோட தான் இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை பத்தியும் அவரோட கடந்து வந்த நிறைய பாதைகள் பத்தியும் பேசுறதுக்காக இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நிறைய குறும்படங்கள் விழிப்புணர்வு சம்பந்தமா நீங்க வெளியிட்டு ஒரு விழிப்புணர்வு நாயகனா இருந்து இன்னைக்கு அமைச்சர் ஆகியிருக்கீங்க புதுச்சேரி மாநிலத்துக்கு. ஸோ இந்த பயணம் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அது ஏங்க கிட்டத்தட்ட ஒரு 48 குறும்படங்கள் வந்து எடுத்துருக்குறோம். நிறையா விமர்சனங்களும் வந்துருக்குது. பல பேர் மக்கள் வந்து அதை ஏற்றுருக்குறாங்க. அதை ஏற்றுன பிற்பாடு ஒரு 10% வந்து அதில் திருந்ததுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் தமாஷா எடுத்துக்குவாங்க, ஒரு சிலர் வந்து விமர்சனங்கள்லாம் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு வந்து சுத்தம் சுந்தரராஜன் சொல்லிட்டு ஒரு குடிகாரனை பற்றி போட்டு எடுத்துருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருப்போம். அதில் ரொம்ப நல்லா ஆக்டர், அவர் நல்லா பண்ணியிருந்தார். ஒரு சமயம் ஒரு கட்டத்தில் வந்து இந்த பீச்சில் வந்து குப்பை போடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அந்த வெள்ளைக்காரன் வந்து அந்த குப்பையை வந்து எடுத்து குப்பைத்துறையில் போடுவாங்க. அப்போ அதுக்கு ஒரு பின்னாடி பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். சுதந்திரத்தை இவர்களிருந்து பெற்றுக்கொண்ட நாம் சுத்தத்தை பற்றி ஏன் அறியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அதுக்கு வந்து விமர்சனங்கள் எப்படி நீங்கள் வந்து இது மாதிரிலாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறட்டா வந்து இவர்களிடம் வந்து சுத்தத்தை பற்றி அறிந்து கொள்ளும்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ நிறைய குறும்படங்கள் தண்ணீரை பற்றி, தண்ணீரை சேமிக்கணும், அதுக்கப்புறம் மது குடிக்கக்கூடாது, குடித்துவிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, ஹெல்மெட்டு போட்டு தான் வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குறும்படங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். இது வந்து அதாவது குடித்து விட்டு ஹெல்மெட்டு போடாமல் வண்டி ஓட்டினா ஆக்சிடெண்ட் ஆகி அதனுடைய வந்து போய் நேராக போய் யமலோகத்தில் போய் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரைக்கும் கொண்டு போய் பப்ளிக் போய் காட்டிட்டோம். ரொம்ப மக்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்ப்பாங்க. இப்போ கூட வந்து தண்ணீரை பற்றி கூட கடைசி குறும்படம் அதுதான், அதை கூட இப்போ எடுத்துருக்குறோம். அது எப்படி எடுத்துக்கன்னு கேட்டிங்கனாக்கா, தண்ணீரை வந்து நீங்கள் வந்து மழை தண்ணியை வந்து பூமிக்குள்ளே அனுப்புங்க, அது ஆறு மற்றும் கடல் வழியாக வந்து நீங்கள் கடலுக்கு அனுப்பாதீங்க, பூமிக்குள்ளே அனுப்புங்க. நீங்கள் பூமிக்குள்ளே அனுப்பலைன்னா அந்த தண்ணி வந்து பூமிக்குள்ளே போச்சுன்னா கடல் தண்ணி உள்ளே வராது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இதுதான் கடைசி விளம்பரம். ரொம்ப நல்லா அந்த குறும்படங்கள் எடுத்து விழிப்புணர்வு நாயகராக இருந்து தான் இன்றைக்கி வந்து அரசியலில் வந்து என்னை படிப்படியாக வந்து கொண்டு வந்தது. அதன் மூலயமா வந்து பப்ளிக் மத்தியில் வந்து இறங்குறேன். என் போன இடம்லாம் வெற்றியாக அமைக்குது. அதுதான் வந்து அமைச்சர் வரைக்கும் வந்து இப்போ தற்சமயத்தில் தான் நிற்கிறேன். திமுக, காங்கிரஸ் அண்ட் இப்போ பிஜேபி 3 கட்சிகள்லையுமே நீங்கள் வந்து பயணம் பண்ணியிருக்கீங்க இத்தனை வருஷங்களில். ஸோ இந்த 3 கட்சிகள்லையும் உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா எங்களுக்கு? இல்லை, திமுக வந்து மாநில கட்சி, காங்கிரஸ் வந்து மத்தியில் இருக்கிற கட்சி. திமுகவில் வந்து எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு கடைசி வரைக்கும் தெரியாதனால தான் வந்து நேராக காங்கிரஸுக்கு வந்து வந்திருந்தேன். அப்போ காங்கிரஸ் வந்து எனக்கு வந்து சீட்டு கொடுத்தாங்க. அப்போ அந்த இடத்த வின் பண்ணிட்டோம். வின் பண்ணிட்ட உடனே பார்த்தோம்னா ஜெயிச்சவங்கெல்லாம் பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய ஆளாக வந்து இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த இடத்த வந்து எனக்கு வந்து காங்கிரஸ் வந்து முக்கியமாக தெரிஞ்சுது. ஸோ அப்போ காங்கிரஸ் முக்கியமாக தெரிஞ்ச உடனே இப்போ ஏன் பிஜேபிக்கு அந்த என்ற நோக்கம் வந்து உங்களுக்கு தெரியணும். ஏன்னா மத்தியில் ஆளுகின்ற ஒரு ஆட்சி பாண்டிச்சேரியில் இருந்தால் மட்டும்தான் வந்து நல்லா இருக்குன்றதுக்காக எங்கள் ஐயா சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால நான் அவர் என்ன சொன்னாலும் அவர் பேச்சு மட்டும் அந்த உலகத்தில் தட்டவே மாட்டேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வேத வாக்கு எனக்கு. அவர் சொன்ன உடனே நேரம் வந்து பிஜேபியில் போங்க நல்லா இருக்குன்னாரு. உடனே நாங்கள் பிஜேபி போயிட்டோம். அதனால் அந்த 3 கட்சியை பற்றி எந்த குறையும் ஒன்றும் சொல்ல முடியாது. எங்கள் ஐயா பேச்சுக்கு மீறி எந்த உலகத்தில் எதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அவர் பேச்சை மீறவே மாட்டேன். அதனால் அவர் நீங்கள் பிஜேபி போங்க நல்லா இருக்கும், பாண்டிச்சேரிக்கு ரொம்ப நல்லா முன்னேற்றம் வரோம்னாங்க. அதனால் சொன்னாருன்னு போயிட்டோம். ரொம்ப நேரமாக ஐயா ஐயா அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த ஐயா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். அவர் தான் என்னுடைய இதய தெய்வம் மார்ட்டின் ஐயா அவர்கள். 2019 நீங்க தான் காமராஜ் நகரனுடைய ஆஸ்தான எம்எல்ஏவா இருந்துட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ அமைச்சராகவும் ஆயிட்டீங்க நம்மளுடைய புதுச்சேரி மாநிலத்துக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் அங்கே நம்ம என்னென்னலாம் சரி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? காமராஜர் தொகுதி என்பதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான தொகுதி. இது வந்து இந்த தொகுதியை வந்து புது தொகுதி. இது ஆக்சுவலாக வந்து ரெட்டியாபாளையத்துலேருந்து கொஞ்சம், லாஸ்பேட்லேருந்து கொஞ்சம், முத்தியார்பேட்டிலேருந்து கொஞ்சம், அப்புறம் விழவர்கரையிலேருந்து கொஞ்சம். ஸோ டோட்டலாக வந்து 4-5 தொகுதிகளை கொண்டு தான் அதில் வந்து பிரித்து விட்டாங்க. அதாவது வந்து ஒவ்வொரு தொகுதிக்கு வந்து இவ்வளோ ஓட்டு தான் இருக்கணும் என்பதுக்காக கூடுதலாக இருக்குன்றதுனால இது வந்து புது தொகுதியாக வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த தொகுதியில் வந்து இது டோட்டலாகவே ஒட்டுமொத்த பாண்டிச்சேரிக்கு புது தொகுதி. இதுக்கு முன்னாடி வந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் வந்து வி வைத்திலிங்கம் வந்து இருந்தார். அவர் ஒரு 2 டைம் ஜெயிச்சிருந்தார். அதன் பின்னாடி வந்து அவர் வந்து
எம்பி எலெக்ஷனுக்கு தேர்ந்தெடுக்கும். நான் அதில் வந்திருந்தேன். அப்போ வந்து நான் வந்து என்னுடைய தொகுதி வந்து மாண்புக்கு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் நாராயணசாமி கூட்டு கொடுத்தனால என்னை வந்து இந்த இடத்துல வந்து போட்டி போட சொன்னாங்க. அதனால் நான் வந்து போட்டி போட்டு இந்த இடத்த காமராஜர் தொகுதியில் வந்து இருந்தேன். காமராஜர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை விட நான் எவ்வளோ சிறப்பாக செய்ய முடியுமோ பண்ணியிருந்தோம். அது காரணம்னு கேட்டிங்கனாக்கா மத்தியில் ஆளுகின்ற ஆட்சி. அங்கேருந்து வந்து மத்தியில் ஆளுகின்ற ஒரு ஆட்சி இருந்தால் மட்டும்தான் மாநிலத்து வழியாக எதாவது செய்ய முடியும். ஸோ அதன் வழியாக வந்து செஞ்சுருக்கிறோம். ரொம்ப நாளாக அதாவது கிட்டத்தட்ட வந்து பல ஆண்டு காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனையே தண்ணீர் பிரச்சனை. தண்ணீர் தாங்கன்னா அதை உடனே வெளியேற்றவே முடியல. அது மாதிரியான பிரச்சனை. நாங்களும் மக்களுக்கு பல முறை விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டோம். இல்லை தண்ணியை வளர்ந்து தேங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தேக்க வைக்கிறதே ஒவ்வொரு வீட்டுக்கு தான் காரணம். நீங்கள் பூமிக்குள்ளே தண்ணியை விட்டுடுங்க. தண்ணி பூமிக்குள்ளே இறங்கி போச்சுன்னா தண்ணி நிற்க வேண்டிய வேலையே இல்லைன்னு நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அது அறியாமையாக தெரியல. யாரும் கேட்க மாட்டுறாங்க. இல்லை மேட்டு அது இப்போ எப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம காமராஜர் நகருக்கு லாஸ்பேட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தண்ணியும் இங்கே தான் வருது. அதே மாதிரி வந்து காலாப்பட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தண்ணியும் இந்த காமராஜர் நகருக்கு தான் வருது. அதனால் அந்த 2 தண்ணியும் வந்து சமாளிக்க முடியாமல் தாங்க முடியல. ஏற்கனவே வந்து இது ஒட்டுமொத்தமாக காமராஜர் நகர் வந்து வெறும் லேண்டாக தான் இருந்தது, நிலமாக இருந்தது. அப்போ நிலமாக இருக்கக்குள்ளே கால்வாய்கள்லாம் இருந்து நேராக போயிருக்கும். இப்போ வீடுகள்லாம் அதை சுற்றி சூழ்ந்துக்கும். தண்ணியெல்லாம் ரொம்ப தேங்கியிருக்கு. இப்போ அந்த தண்ணியெல்லாம் தேங்காமல் இருக்கிறதுக்கு வந்த உடனே தேங்கின தண்ணியை அப்புறப்படுத்துறதுக்கு மட்டும் இமீடியட்டாக நடவடிக்கை கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கோடி ரூபா செலவில் வந்து ஏற்பாடு பண்ணி ரொம்ப சிறப்பாக வந்து அது இருக்குது. சார் 2016 முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் ஆறீங்க. அடுத்த 6 மாசத்துல முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுக்காக அந்த பதவியை வந்துட்டு ராஜினாமா பண்றீங்க. உங்களுடைய ராஜினாமா காங்கிரஸ் கட்சிக்காகவா இல்லை மக்கள் நலனுக்காகவா சார்? நீங்கள் மக்கள் நலனுக்காகவும் சொல்லலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் வந்து நான் ஜெயித்தோம், பல பேர் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதாவது தனிப்பெரும்பான்மையோடு அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து நாராயணசாமி வந்து முதலமைச்சர் ஆகணும்னா அவருக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு வந்து வேணும். ஸோ அந்த எம்எல்ஏ சீட்டை வந்து விட்டு கொடுக்கணும்னு வச்சாங்களேன். நான் விட்டு கொடுத்தோம்னாக்கா எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு மினிஸ்டர் கொடுப்பாங்க. அப்போ தான் புதுசாக வந்து நான் வந்து போகிறேன். ஸோ போகும்போது பார்த்தா பெரிய பெரிய ஆள் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் மீறிட்டு எனக்கு வந்து மினிஸ்டர் கொடுக்குறதா வந்து அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்து எனக்கு விட்டு கொடுத்தேன். அவரும் பல முயற்சி பண்ணார். ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து அவருக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. அதனால் முடியல. ஆனால் அவர் என்ன பண்ணார், முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளராக வந்து அந்த ஒரு 6 மாதத்துக்கு வந்து நான் இருந்தேன். அதன் மூலயமா வந்து எனக்கு நல்ல பேரும் புகழமாக தான் கிடச்சிது. அதனால் ஒன்றும் இல்லை. 10த்துக்கு நான் வந்து பதவி விட்டு கொடுத்தனால மக்கள் எவ்வளோ பலனடைஞ்சாங்கன்னு மக்களுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். அது மற்றவங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ வந்து மக்கள் எந்த அளவுக்கு பலனடைஞ்சாங்கன்னு அந்த எலெக்ஷன் டைமில் நான் விட்டு கொடுக்கக்குள்ள மக்கள் ஒவ்வொருவருக்கும் அது தெரியும். அதில் எந்த மாற்றம் இல்லை. நான் விட்டு கொடுத்ததுன்னு ஒரே காரணம்னு கேட்டிங்கனாக்கா மக்கள் நலனுக்கு ஒன்று. அது இல்லாமல் வந்து பாண்டிச்சேரி வந்து நல்ல ஒரு பர்சன். அவர் நல்ல ஒரு ஸ்போக்கன் நல்லா பண்ணுவார். எல்லா இடத்தையும் நல்லா அரசியல்வாதி பேசுவார். சரி, இவரை வந்து முதலமைச்சராகனாக்கா பிரச்சனை இல்லை. அவருக்காக தொகுதியை விட்டு கொடுத்து யாருமே இல்லை. நான் வந்து விட்டு கொடுத்தனால எனக்கு அதில் ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. அதே சமயத்தில் என்னோடய தொகுதி முதலமைச்சர் தொகுதியாக இருக்குது என்பதில் அதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். முதலமைச்சர் தொகுதியை எது வேணாலும் சாதிக்கலான்ற ஒரு நினைப்பு. ஆனால் என்னால் முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா மத்தியில் ஆளுகின்ற ஆட்சி இருந்தால் மட்டும்தான் இந்த பாண்டிச்சேரியில் எதுவும் பண்ண முடியும். அந்த சூழ்நிலையே வந்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலையும் ஆகிப்போச்சு. சார், நீங்கள் எதிர்பார்த்தது போலவே நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சார் அவர்கள் மக்களுக்காக சிறப்பாக பணி ஆற்றினாரா சார் நம்ம நெல்லித்தோப்பு தொகுதிக்கு? முயற்சி செஞ்சார், ஆனால் முடியல. காரணம் கேட்டிங்கனாக்கா அவர் முதலமைச்சர், அவரால் எல்லாமே வந்து செய்ய முடியும். அவருக்கு முதல்ல பவர் வந்து ஒரு 100 crores வரைக்கும் சைன் பண்ணலாம். அந்த சைனே வந்து விட்டாங்க. நீங்கள் வந்து 1 கோடிக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா மத்தியில் சார்ந்த ஒரு அரசு இருந்தால் மட்டும்தான் பாண்டிச்சேரியை காப்பாற்ற முடியும். அதை நான் அவர் கூட இருக்கக்குள்ளே ஒவ்வொரு முறையும் உணர்ந்தேன். அவர் ஒவ்வொருட்ட இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு போகும்போது நானே வந்து கூட போயிருந்தேன். அப்போ கூட போயிருக்கக்குள்ளே அவர் வந்து அங்கே வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து அசிங்கப்பட்டார், வெக்கப்பட்டார்ன்றது எனக்கே தெரியும். ஸோ அப்போ மத்தியில் ஆளுகின்ற ஒரு ஆட்சி அவரால் இங்கே பாண்டிச்சேரியில் இல்லைனாக்கா எதுவுமே பாண்டிச்சேரியில் நடத்த முடியாதுன்றதை நான் அது உணர்வுபூர்வமாக முயற்சேன். 10த்துக்கு நெல்லித்தோப்பு தொகுதிக்கு அவர் முயற்சி பண்ணார் எவ்வளோ செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவரால் முடியல. காரணம்னா இதான் விஷயம். காங்கிரஸ் கட்சியில ஒரு முதலமைச்சரை உருவாக்குனவரே நீங்க தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நீங்க காங்கிரஸ் டு பாஜக ஏன் சார்? இதை இப்போ சொன்னால் இதாங்க விஷயம். அதாவது வந்து நான் நாராயணசாமி கூட ஒவ்வொரு முறையும் வந்து டெல்லிக்கு போகிறேன். போகக்குள்ள ஒவ்வொரு அமைச்சர்களும் வந்து அவர்கிட்ட கனிவாக வந்து பேசுவாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா, அதாவது இந்த அளவுக்கு நல்லா பேசுகிறாங்களேன்னு. ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து பிரைம் மினிஸ்டர் கூட வந்து அடுத்த அமைச்சராக வந்து கூட இருந்தார். அப்போ பிரைம் மினிஸ்டருடைய கூட இருந்தவர்
நிறைய வந்து மற்ற அமைச்சர்கள் இப்போ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நல்ல காரியங்களாம் செஞ்சுருக்காரு. ஸோ அதனால் நான் வந்து பிரைம் மினிஸ்டர் கூட இருக்கக்குள்ள இவங்களாம் நல்லது செஞ்சேன், எனக்கு திருப்திகரமாக அவங்க செய்வாங்கன்னு சொல்லி தான் நம்பிக்கையாக பாண்டிச்சேரி வருவார். வந்தோடனே இங்கே கவர்னர் வந்து தடை பண்ணிடுவாங்க. என்னடா நேற்று போயிட்டு பேசிட்டு வந்தோம், அதுக்குள்ளே தடையாகி போச்சுன்னு இருக்கும். அப்போ எனக்கே உறுத்தலாக இருந்தது. சட்டசபையில் எழுந்துச்சி பேசிட்டேன், நாம் அத்தனை பேரும் வந்து பிஜேபி போயிடணும், ஏன்னா மத்தியில் ஆளுகின்ற ஆட்சி இருந்தால் தான் பாண்டிச்சேரி சரி வர முடியும் அப்படின்னு நல்லா தெரியுது. அதனால் வந்து பாண்டிச்சேரியை காப்பாற்றினா தான் நாமெல்லாம் வந்து பிஜேபிக்கே போயிடணும் அப்படின்னு சொன்னோம். இதை நான் ஃப்ளோரில் உட்காந்துக்கிறேன். ஃப்ளோரில் வந்து காங்கிரஸில் ஃப்ளோரில் ஆளுங்கட்சி வரிசையில் உட்காந்துக்குள்ள ஏன்ச்சு இது மாதிரி பேசுகிறேன். எனக்கு தேவை பாண்டிச்சேரி நல்லது முக்கியம். அதுக்காக பாண்டிச்சேரி நல்லா இருக்கணும்னா மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியோட சேர்ந்து கம்பேர் பண்ணணும். அதனால் ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாரும் வந்து பிஜேபி போயிட்டோம்னா பாண்டிச்சேரி நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்காக வந்து நான் வந்து ஆளுங்கட்சி வரிசையில் காங்கிரஸ் இருக்கக்குள்ள இது வந்து பேசும் பொருளாக வந்து எடுத்து சொன்னேன். அது மிகப்பெரிய பிரபலமாச்சு அந்த காலத்தில். இப்போ நெல்லித்தோப்பு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா உங்களுடைய தவ புதல்வன் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. அவருடைய பணிகள் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு எந்த அளவுல இருந்துட்டு இருக்கு, ஒரு தந்தையா நீங்க அவருக்கு என்ன அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் வந்து காமராஜர் நகர் தொகுதியில் வந்து எம்எல்ஏ ஆனதுனால தான் நெல்லித்தோப்பு தொகுதி வந்து ஃப்ரீ ஆகுது. பத்தாவதுக்கு எனக்கு வந்து கொடுத்த வாக்குறுதி வந்து காங்கிரஸ் வந்து தவறி போயிடுச்சு. அதனால தான் வந்து நான் வந்து காமராஜர் நகரில் வந்து பிஜேபியில் நிற்கிறோம். என்னுடைய தொகுதியில் வந்து என் பையனை வந்து பிஜேபியில் போயிட்டு நிறுத்த வைக்கிறோம். ஸோ அப்போ அதனால் 2 தொகுதியில் வந்து பிஜேபிக்கு வந்து அந்த சீட் வந்து கிடைக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மகனுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, மக்களுக்கு பணி செய்யணும், எந்த நேரம் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து பதில் சொல்லினே தான் இருக்கணும். இதுதான் நான் சொல்லக்கூடிய அட்வைஸு. ஆனால் என்னுடைய பையனை பொறுத்த வரைக்கும் நெல்லித்தோப்பில் இது வரைக்கும் 40 ஆண்டு காலமாக செய்யாத சாதனையை அழகாக நாசுக்காக செய்யணுன்ட்டாப்பாடு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு இருக்கிற சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாமே நல்ல பழக்கம். சின்ன பையன் நிறையா அங்கே போய் எல்லாத்தையும் பேசி பழக்கப்பட்டு நிறையா ஃபண்டை வாங்கிட்டு வந்து நெல்லித்தோப்பில் மேக்சிமம் என்ன வேலைலாம் செய்ய முடியுமோ அந்தளவுக்கு மிக சிறப்பாக செய்யிட்டார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப பிரமாதமாக நீங்கள் முன்னாடி இருந்த நெல்லித்தோப்பை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நெல்லித்தோப்பை பார்த்தா வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மக்களுக்கு வந்து பிஜேபி வந்து அங்கே பிடிக்காத போய்டும், ஓட்டு வந்து குறை வந்து தோத்துட்டோம். ஆக்சுவலி வந்து நான் என்னுடைய கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னு வச்சாங்களேன், டைரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு டயர்லேயே வந்து நான் தான் ஹையஸ்ட் ஓட்டில் வந்து ஜெயித்தேன், 16,800 ஓட்டில். அதுக்கடுத்து என்னுடைய தொகுதியை நாராயணசாமி விட்டு கொடுக்குறோம், அவருக்கு கூடுதலாக 12,000 ஓட்டில் வந்து ஜெயிக்க வைக்கிறோம். அதுக்கடுத்து வந்து விவி வைத்திலிங்கம் அந்த இடத்துல வந்து எம்பி எலெக்ஷன் நிற்கிறாரு, அது 13,134 ஓட்டு வித்தியாசம் போகுது. அதுக்கடுத்து என்னுடைய பையனை போய்ட்டு நிறுத்துகிறோம் பிஜேபியில், அங்கே பார்த்தோம்னா வெறும் 496 ஓட்டில் கிடைக்குது. ஸோ அப்போ வந்து கிறிஸ்டின்ஸ் பீப்புள், முஸ்லீம்ஸு, அதோடு வந்து தாழ்த்தப்பட்டவங்க, இவங்களாம் வந்து பிஜேபி வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்க்கட்சியாகவே நினைக்கிறாங்க. மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு சொல்லி அதெல்லாம் மாற்றணும். இல்லை தப்பு, நாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது, வடநாடெலாம் மாறி போச்சு, நாமளும் மாறிடணும்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி பார்க்குறோம். ஆனால் முடிய மாட்டேது. அவங்க ஒரு கட்டத்தில் வந்து இருக்கிற அரசியல்வாதிகளாம் வெவ்வேறு மாதிரி போச்சு விட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் பையனுக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், மக்கள் தான் முக்கியம். மக்கள் என்ன அவங்களுக்கு எல்லா விதத்திலும் நம்ம சேவை செஞ்சோம்னா நம்மளை எந்த காலத்து பண்ணட்டும் அந்த மக்கள் பிரதிநிதியாக வந்து ஆக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் மக்கள் வச்சுருப்பாங்கன்னு என்னுடைய முழு நம்பிக்கை. சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய பெரிய பையனை பற்றி நிறைய பேசிட்டோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய சின்ன பையனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவராக நிறைய நல்ல விஷயங்களை நம்ம புதுச்சேரிக்காக செஞ்சுட்டே இருக்காரு. ஸோ அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அவருக்கான உங்களுடைய அறிவுரை என்னவா இருக்கும் சார்? அதாவது நானாவது இந்த தாராள குணத்தில் வந்து கொஞ்சம் பார்த்து எனக்குன்னு எடுத்து வச்சுக்கின்னு செய்வேன். இது அது கூட கிடையாது. எல்லாத்தையும் வந்து வாரி கொடுக்கக்கூடிய குணம் உள்ளவர். அவர்கிட்ட கொடுக்குறது எல்லாத்தையும் வாரி கிடச்சிட்டு வந்துடுவார். அப்பேற்பட்ட குணம் உள்ளவர். அது சின்ன பிள்ளைலேருந்தே அப்படி இருக்கும். யார் என்ன மாதிரி கேட்டாலும் அப்படியே உடனே கொடுத்துருவாப்பில்ல. அது மாதிரி குணம் கொண்டவர். நமக்குன்னு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்ற நினைப்பே வந்து இருக்காது. இப்போ அவர் இருக்கிற இடம் வந்து ஜேசிஎம், அதாவது வந்து அவருடைய தலைவர், என்னுடைய பையனுக்கு ஒரு தலைவர் வந்து நம்முடைய ஜோஸ் சாரஸ் மார்ட்டின் இருக்கிறாரு. அவருடைய ஒரு அடிப்படையில் வந்து இருக்கிறதுனால வந்து அவருடைய கணத்தில், அதாவது எப்படின்னா ஒரு கால்வாசி சொல்ல முடியும், அந்த அளவுக்கு வந்து பையன் வந்து சிறப்பாக வந்து பணியாற்றிருக்காரு. என்றைக்கும் அவருக்கு எப்போதும் நம்பிக்கையாக இருப்பார். அது எந்த வித மாற்றம். அமைச்சரா பதவியேற்று 4 மாத காலங்கள் ஆயிடுச்சு, இன்னுமே இலாக்கா ஒதுக்கப்படவே இல்லை. ஜான்குமார் ரொம்ப ஆனஸ்டபிள் மேனு, கொடுத்த உடனே இருக்கிறதெல்லாம் கிளறி விட்டாருன்னா சார், டெய்லி பேசிஸ்ல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நல்ல அறுசுவையான உணவை கொடுத்துட்டே இருக்கீங்க இலவசமா. அதாவது இதுக்கு வந்து மெயின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஐயா வந்து மார்ட்டின் ஐயா அவர்கள் தான்.